friends, welcome MPR RO channel. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓவை எப்படி சர்வீஸ் பண்றது, ஃபில்டர் எப்படி மாத்துறது, மெமரின் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓவை லோ காஸ்ட் சர்வீஸ் எப்படி பண்றது, கம்மியான பைசால எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் சர்வீசிங். இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு ஃபில்டர் பாருங்க, ஃப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 60 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ளவே இதனுடைய ரேட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய் ஃபில்டர் தான் இப்ப இருக்கிறது. வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்திருக்கும் பாத்தீங்களா, இது வந்து 60 ரூபாய் ஃபில்டர் தான். இது வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவுட் சைட்ல இருக்கிற எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஆர்ஓவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் சைட்ல இருக்கிற ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணி செக் பண்ணிடணும் ஃபுல்லா. வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல இருக்கிற ஃபில்டரை வச்சே நீங்க உள்ள இருக்கிற ஃபில்டர் கண்டிஷனை நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுல எந்த அளவுக்கு நம்ம மண்ணு இது எல்லாமே இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு இருக்கும். செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின் எல்லாமே பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்ப கிளீன் பண்றோம் பாருங்க. மெமரின் ஹவுசிங், மெமரின் ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் எல்லாத்தையும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளீன் பண்றது, இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 ஸ்டெப் 1. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். வீடியோ ரொம்ப லென்த்தா பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வந்து கட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டே இருக்கோம் பாத்தீங்களா. இது வந்து 10 இன்ச்சு, இது வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங். இது உள்ள இன்ஸ்டால் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர், அதனுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர் 10 இன்ச்சு. இது வந்து ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங். ஓபன் பண்றேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர். உள்ள வந்து எப்படி ஃபிட் பண்ற பாருங்க. ரைட் இல்ல லெஃப்ட்ல உள்ள வச்சு நம்ம சுத்தினா வந்து கரெக்டா உட்காந்துரும் ஃபுல்லா. வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் எப்படி ஃபிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் பிரஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூடி வச்சு நம்ம டைட் பண்ண வேண்டியதான். எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற பிரஸ். வீடியோல எங்க டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் அரை மணி நேரத்துக்குள்ளே எந்த ஒரு ஆன்சரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட், ஷேர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு நம்ம வெளியில இருக்க ஃபில்டரை வந்து பினிஷ் பண்ணியாச்சு, கிளீன் பண்ணி ஃபில்டரை மாத்தியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்புட் கனெக்ஷன் கொடுத்துட்டு உடனே அவுட்புட் பைப் எப்பயுமே கொடுக்காதீங்க, ஏர் ரிலீஸ் ஆகணும். பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா விரல வச்சு ஏர் ரிலீஸ் பண்றேன் பாருங்க. இது போல ஃபுல்லா தண்ணி அவுட் சைடு அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட்ல பைப் கொடுக்கணும் நம்ம. வந்து பாத்தீங்கன்னா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏர் பிளாக்கேஜ் ஆயிடும். அவுட்புட் வாட்டர் நம்மளுக்கு வந்து சுத்தமா வராது. அப்படியே போட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர்னுடைய ஒர்க் முடிஞ்சது. ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங், ப்ரீ ஃபில்டர் எல்லாம் கிளீன் பண்ணி ஃபுல்லா முடிச்சாச்சு. அவுட் சைடு ஃபில்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ உள்ள போலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஆர்ஓல இருக்கிற எல்லா ஃபில்டரும் ரிமூவ் பண்ணிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால்வும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் பாருங்க. ஒன்னு வந்து கென்ட்ல இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃபில்டர். கென்ட் இல்ல அதர் பிராண்ட் ஃபில்டர், குரூஸ் கம்பெனி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கென்ட் இடத்துல வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 150க்குள்ள ரேட். இது வந்து மார்க்கெட் பிரைஸ், கடைக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும், குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. கென்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஃபில்டர் வரும், 500 ரூபாய் 150 ரூபா வரும். செடிமெண்ட் கார்பன் ஒரு ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா அதால வந்து பாத்தீங்கன்னா இது 150 ரூபா 100 ரூபாய் ஃபில்டர் இந்த இடத்துல வந்து நார்மலாவே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இங்க இருக்கிற தண்ணியினுடைய டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 1800 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி தான். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது இந்த ஆர்ஓ. வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல இருக்கிற எல்லா ஃபில்டரும் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் டேங்க். ஒரு ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு 6 மந்த் 1 இயர் இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒரு முறை கூட நீங்க ஸ்டோரேஜ் டேங்க் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டோரேஜ் டேங்க் எப்படி கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது போல 2 ஸ்க்ரூ இருக்கும் பாருங்க. பேக் சைட்லயும் இருந்தாலும் இருக்கும், பேக் சைட்லயும் ஒரு முறை செக் பண்ணணும். இது வந்து கென்ட் ஆர்ஓ. இதனுடைய பாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ பாருங்க, ஸ்க்ரூ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணாம இருக்கு. ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா மக்கிடுச்சு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துரு பிடிச்சிருச்சு. அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளீன் பண்ணிடலாம். எந்த பாருங்க எந்த டஸ்டா இருந்தாலும் சரி, துரு பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த ஸ்க்ரூ நெட் போல்ட் எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா கிளீன் பண்றோம். எந்த அளவுக்கு நம்ம கிளீன் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. தண்ணியும் நல்லா டேஸ்டா வரும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருக்கும். பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து அந்த ஸ்க்ரூ வந்து எப்படி ரிமூவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க.
ஃபுல்லா மக்கிடுச்சு, ஸ்க்ரூவே பாதி உடஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாஸ் வச்சு இது வந்து பாருங்க இப்படி ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லூஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும் பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தமா வெளியே இது பண்ணிடலாம். எடுத்தே காட்டுறேன் பாருங்க, உடஞ்சிருச்சு ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு தர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சிருச்சு சுத்தமா. இந்த சைடு அதே இதுதான், ஏன்னா தண்ணி போய் துரு பிடிச்சி இதுவாயிடுச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது பண்ண அதே ப்ராசஸ்ல இப்ப வந்து இதையும் வந்து இந்த ஸ்க்ரூவையும் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றோம். பாருங்க இது ரிமூவ் பண்ணிட்டோம்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க், அதை வந்து கிளீன் பண்ணிட்டு அது கீழே வந்து ஃப்ளோட் வால்வு ஒயிட் கலரா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் வால்வு கீழே இருக்கும் ஃப்ளோட் வால்வு. அதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்ப வந்து ஆணி எடுத்தாச்சுங்களா, இப்ப பாருங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஃப்ளோட் வால்வு. இப்ப பாருங்க எவ்வளவு தண்ணி மேல தேங்கி இருக்கு பாருங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவெல்லாம் இல்லை, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களால இப்படி கழட்டி எதுவுமே கிளீன் பண்ண முடியலன்னா கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கிற கீழே ஓபன் பண்றதுக்குன்னு ஒரு வால்வு கொடுத்து வச்சிருப்பாங்க. அது வந்து நீங்க ஓபன் பண்ணிடலாம். 2 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க ஃபுல்லா ஓபன் பண்ணி எடுத்துட்டோம்னா எல்லா தண்ணியும் கரெக்டா கிளீன் ஆயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லாவே இருக்கு ஓரளவு. இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் கிளீன் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி கவர். இது பாருங்க ஃப்ளோட் வால்வு இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோ கட் ஆகும் பாத்தீங்களா, அதான் ஃப்ளோட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேல வந்து ஃப்ளோட் சுவிட்ச், இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு, இதனுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்குது ஃப்ளோட் சுவிட்ச் ஆட்டோ கட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா துரு பிடிச்சி ரொம்ப இதுவாகவே இருந்தது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பொறுமையா கிளீன் பண்றோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தான் சேஃப்டி, நல்ல தண்ணி கிடைக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 150க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு, 150ல இருந்து 250 குட்ல வரும். நீங்க பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 150க்கு மேல போனாலே அந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி டேஸ்ட் இல்ல இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 150க்குள்ள இருந்தாக்கா தண்ணி ஒரு டேஸ்ட் வரும். ஏன்னா வந்து 50 கீழே வந்தா ஒரு டேஸ்ட் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே டேஸ்டா வந்து தண்ணி குடிக்க கூடாது, நார்மலா வந்து குடிக்கணும். ஒரு 80, 90, 100, 120, 130 வரைக்கும் கூட நார்மலாவே குடிக்க ஆரம்பிக்கலாம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு ஏற்ற மாதிரி டைரக்டா வித்தவுட் மெமரின் வித்தவுட் ஆர்ஓ வாட்டர், அந்த ஆர்ஓல இல்லாத தண்ணி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எவ்வளவு வருது அதுக்கேற்ற மாதிரி தான் டிடிஎஸ். நான் சொல்ற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1000 டிடிஎஸ் இருந்தாக்கா 50ல இருந்து 150 எக்ஸலன்ட், 150ல இருந்து 250 குட்ல வரும். 1500னா அதனுடைய வேல்யூ வந்து மாறும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 150க்கு மேல போனாலே தண்ணி குடிக்க மாட்டாங்க, தண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே. வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தண்ணியினுடைய டிடிஎஸ் கொஞ்சம் அதிகரித்து குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால்சியம், மினரல், மெக்னீசியம், ஜிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில ஏற்படுற எல்லா வேரியண்ட்டும் நம்மளுக்கு வந்து மினரல்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி குடிக்க பாருங்க. 50க்கு பிலோ குடிக்கவே குடிக்காதீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினரல்ஸும் இருக்காது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபில்டர் ஆயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க எதிரே ஸ்டோரேஜ் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணியாச்சு. பாருங்க கென்ட் ஆர்ஓ, இது வந்து பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓ ஸ்டோரேஜ் டேங்க் எப்படி கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கென்ட் ஆர்ஓன்னு இல்லை, எந்த மாடல் ஆர்ஓ இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றேன். ஆர்ஓவா இருந்தாலும் சரி, ஆர்ஓ பிளான்டா இருந்தாலும் சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கவரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு சொன்னால, இது பாருங்க ஃப்ளோட் வால் கீழே இருக்குங்களா, தண்ணி ஃபுல்லா ஆச்சுன்னா அந்த ஃப்ளோட் வால் மேல தூக்கும். மேல தூக்கணும் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குங்களா மேல, அது வந்து மேல போச்சுன்னா ஆட்டோ கட்ல வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணிச்சுன்னா ஆட்டோ கட் ஆயிடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இல்லைன்னா நியூட்ரல் வந்து ஷார்ட் ஆயிருக்கும். சுவிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மேல தூக்குனா அது கட் ஆயிடும். ஒரு லைன் கட் ஆச்சுன்னா ஆர்ஓ ஃபுல்லாவே ஆஃப் ஆயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய ஃபிட் பண்ணியாச்சு. பாடி கவர் வந்து ஸ்டோரேஜ் டேங்க் நல்லா கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ற பாருங்க, எந்த ஒரு டஸ்டும் எதுவுமே இல்லாம கிளீன் பண்ற சுத்தமா நல்லா புது ஆர்ஓ மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப
ஃப்ளோட் வால்வு, ஃப்ளோட் ஆட்டோ கட் பாருங்க இப்ப எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால்வு, சொலினாய்டு வால்வு எப்படி மாத்தறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது இருக்கு பாத்தீங்களா கீழே ப்ளூ கலரா சின்னதா மோட்டரு. இந்த மோட்டர் வந்து எப்படி ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் நம்ம ஸ்டோரேஜ் டேங்க்ல தண்ணி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்ஓக்கு வர இன்புட் வாட்டர்ல தண்ணி இல்லைன்னா இது வந்து சூடு ஏறி இது வந்து காயில் போயிடும், காயில் கட் ஆயிடும் சூடு ஏறி. அதால வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால் நீங்க வந்து கண்டினியூ ஆர்ஓல தண்ணி வர மாதிரி பாத்துக்கங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்ல தண்ணி இல்லைன்னா, இப்போ ஒரு 500 லிட்டர் 250 லிட்டர் சின்ன டேங்க்லாம் வச்சுக்கிறவங்க சீக்கிரமா ஆர்ஓல இருந்து தண்ணி காலி ஆயிடும். அதுபோல இருந்ததுன்னா எஸ்சி வால் வந்து ப்ராப்ளம் ஆயிடும், ஃபுல்லாவே காயில் போயிடும். மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும், 150 ரூபாயில இருந்து 200 250 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி எந்த ஒரு கடையிலும் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க எஸ்சி வால்க்கு வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க எஸ்சி வால் வந்து எப்படி ரிமூவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா எஸ்சி வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேப்ல தண்ணி ஓபன் பண்ண உடனே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால்ல வரும். எஸ்சி வால்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கரண்ட் கொடுத்து ஆன் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர்ல போய் ஆர்ஓ மோட்டருக்கு போகும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செடிமெண்ட் ஃபில்டர்ல டைரக்டா கொடுக்கலாம். செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர்ல கொடுத்து அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால் சொலினாய்டு வால்வோட கனெக்ஷன் கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மோட்டருக்கு கொடுக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப் கனெக்ஷன் கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செடிமெண்ட் ஃபில்டர் தான் போடணும், கார்பன் ஃபில்டர் தான் போடணும் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்க செடிமெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கார்பனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் ஒண்ணு இருக்கும். அந்த ஃப்ளோ மார்க் வந்து பாத்துட்டீங்கன்னா அதுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாங் வரும் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு செடிமெண்ட் ஃபில்டர் பாருங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கார்பன் ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு, கனெக்ஷன் கொடுக்குறோம். கனெக்டர் இது வந்து பாத்தீங்கன்னா லைன் கனெக்டர் பாருங்க. இன்புட் அவுட்புட் இன்புட் அவுட்புட். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கொடுத்து இன்னொரு சைடு அவுட்புட் எடுத்து அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ணணும். ஒரு லைனை ஷார்ட் பண்ணிட்டு ஒரே சிங்கிளா ரைட் சைட்ல அவுட்புட் எடுக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மேல கொடுத்து லெஃப்ட் சைட்லயும் அவுட்புட் எடுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சைட்ல கீழே இருக்கிற ஃபில்டர் தான் அவுட்புட் ஃபைனலா எடுக்கிறோம். மேல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டருக்கு போகுது, செடிமெண்ட் ஃபில்டருக்கு போகுது. செடிமெண்ட் ஃபில்டர்ல இருந்து கார்பன் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்ல இருந்து எஸ்சி வால்வு இப்படி கொடுக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எஸ்சி வால்ல கொடுக்கலாம். நம்மளுடைய தண்ணி எந்த அளவுக்கு பிரஷரா வருதோ டேப்ல இருந்து அதுக்கு அதே மாதிரி நீங்க ஃபில்டர்ல கொடுக்கலாம், இல்லைன்னா எஸ்சி வால் சொலினாய்டு வால்வு கொடுக்கலாம். பாருங்க செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் ரெண்டுமே இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும், மார்க் வச்சு கரெக்டா ஃபிட் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்ததுன்னா அந்த டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வாட்டர் பாருங்க நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இன்புட் எவ்வளவு தெளிவா சொல்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்புட் நெக்ஸ்ட்